மக்களே, நான் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த பிள்ளைகளுக்கும் அம்மா கஷ்டப்படுறது தெரியாது. ஆனால் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பாங்க. பெத்த தாய் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி ஆண் துணை இல்லாமல் அந்த குழந்தைகளை கட்டி கொடுக்குறதும் ஒரு தாயோட கடமை. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தாயோட கடமை. பிள்ளைகளை ஓத வைக்கிறது ஒரு தாயோட கடமை. சரிங்களா? இன்றைக்கி நான் மனசளவுக்கு ரொம்ப நொந்துட்டேன். ஏன்னா நானே பாடுபட்டு நானே கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்து குழந்தைகளை படிக்க வச்சு அதுக்கு நல்லபடிக்க ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்து கடனுடனை வாங்கி குழுவை வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்றைக்கி நான் பல பிரச்சனையில் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கலை. இன்றைக்கி என் குழந்தைகளுக்கு வேண்டியதை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். மழைன்னு பார்க்காத வெயிலுன்னு பார்க்காம இன்றைக்கி நான் துணி வியாபாரம் பண்ணி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சொந்த இருந்த இல்லாத பாரு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சொந்த அன்பை கேட்குற, பாசத்தை கேட்குற, எனக்குன்னு கை கொடுக்க யாருமே இல்லை. கடவுள் தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாவோட கருவியால், அல்லாவோட துணையால் இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். படைச்சவங்கிட்ட மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நம்ம சொல்லி அழுக முடியுமே தவிர மனுஷங்கிட்ட சொல்லி அழுக முடியாது. இன்றைக்கி நான் 4 லட்ச ரூபா கடனில் மாட்டிட்டு முழிக்கிற மக்களே. என்னோட கஷ்டம் வேறு எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. நான் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா மக்களே? இன்றைக்கி நான் கடன் கொட்ட முடியாமல், வீட்டை வாடகை கொடுக்க முடியாமல், யாருக்கிட்ட எனக்கு கையேந்த முடியல. ஏன்னா அந்த பழக்கம் எனக்கு இல்லை. நான் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் தெரியுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே தள்ளி விட்டுறாதீங்க மக்களே. என் குடும்பத்துக்காக, எனக்காக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த கொடுமை வேறு யாருக்கும் வரக்கூடாது.